உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர் தல அஜித். இவருக்கு பிரம்மாண்ட ரசிகர் கூட்டம் இருக்காங்க. இவரின் ஒரு படம் வந்தாலே தமிழ்நாட்டில் திருவிழா போல மாற்றிவிட இவரது ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்களின் அடுத்த பிரம்மாண்ட கொண்டாட்டம் தல அஜித்தின் பிறந்த நாள் தான். இதற்காக பல திட்டங்களை வச்சிருக்காங்க ரசிகர்கள். தல ரசிகர்கள் பல சமூக நலத்திட்டங்களை அடிக்கடி செஞ்சுட்டு வராங்க. சமீபத்துல தல அஜித்தின் மகன் பிறந்த நாளை விமர்சையா கொண்டாடி இருந்தாங்க. தல ரசிகர்கள் அடுத்து தல அஜித்திற்காக பல நல்ல விஷயங்களை செய்ய காத்துட்டு இருக்காங்க. அது போல இணையத்திலும் இவர்கள் பல சாதனைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. தல அஜித்தின் பிறந்த நாளை ட்ரெண்ட் செய்து மாஸ் காட்டிடுறாங்க. சமூக வலைதளங்களில் இவர்களின் பலம் அதிகமாக உள்ளது என்பதை அடிக்கடி நிரூபித்துக் கொண்டே இருக்காங்க. தற்போது கிங் தல பர்த்டே என்ற ஹேஷ்டாக் கிரியேட் செஞ்சு கொண்டாடி இருக்காங்க. ஆரம்பித்த சில நிமிஷங்கள்லேயே சென்னை ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து பெங்களூர், ஹைதராபாத் போன்ற முக்கிய நகரங்களிலும் ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்திய அளவிலும் ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சிருக்கு. ஏதாவது ஒன்றை வித்தியாசமாக அடிக்கடி தல ரசிகர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தல பிறந்த நாளுக்காக ஒரு மாதம் முழுவதும் ட்ரெண்ட் செய்வதற்கு பிளான் செஞ்சிருக்காங்க. இதனை ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்காங்க. இவர்களின் அடுத்த எதிர்பார்ப்பு நேர்கொண்ட பார்வை படம் தான். இந்த படத்தின் அப்டேட்கள் அடிக்கடி வெளிவந்த வண்ணம் இருக்கு. இருந்தாலும் இவர்களின் அடுத்த எதிர்பார்ப்பு நேர்கொண்ட பார்வை படத்தின் டீசர் ஏப்ரல் மாதத்தில் வெளியாகும் என தெரியுது. இந்த படம் மே 1ஆம் தேதி வெளியாகும் என்று ஏற்கனவே படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் தள்ளி போகவும் வாய்ப்புள்ளதாக சில தகவல்கள் அடிக்கடி வெளிவந்துட்டு இருக்கு. மே 1ஆம் தேதி 2 கொண்டாட்டங்களை கொண்டாட இருக்காங்க தல ரசிகர்கள். எப்படியும் அந்த நாட்களில் பிரம்மாண்ட கொண்டாட்டத்தை தல ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. நேர்கொண்ட பார்வை படம் தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக தெரியுது. ஆனால் இதனை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகல. படக்குழு அறிவிக்கும் வரை காத்திருக்கத்தான் வேண்டும்.